ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே நல்லபடியாக பக்ரீத் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. காலையிலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் பெருநாளைக்கு இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருந்தேன். நானும் எங்கள் அக்காவும் ஒரே மாதிரி எடுத்திருந்தோம். இந்த வருஷம் தான் 2 பேருமே ஒன்றா இருந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறமே தொழுது முடிச்சுட்டு ஒரு குட்டி மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட்ஸ் ஃபஸ்ட்டு க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே லைட்டாக பீச் கலர் மாதிரியான ஒரு ஐ ஷேடோ ஒன்று போட்டுட்டு காஜல் போட்டாச்சு. இது தான் நம்மளுடைய மேக்கப் லுக்கு. அதுக்கப்புறமே இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் இந்த வருஷம் தான் எல்லாருமே ஒன்றா இருக்கோம். அதனால் சொல்லிட்டு எல்லாருமே ஒரே இடத்துல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச்சும் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து தொழுதுட்டு நாங்கள் ரெடியாகி அங்கே சாப்பிட்றதுக்காக அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம், பரோட்டா, கோழியானம் இந்த மாதிரி தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக அப்படியே முடிச்சிட்டாங்க. மதியானம் ரொம்ப ஹெவியான சாப்பாடு, காலையிலே ஹெவியாக சாப்பிட முடியாது அப்படிங்கிறனால மதியம் ஒரு சைடு பிரியாணிக்குமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு புளிப்பு பச்சடி, இன்னொரு சைடு 65, ஒரு சைடு வறுத்துட்டு இருந்தாங்க. சாப்பாடுமே கொஞ்சம் பாதி ரெடி ஆகிற நிலமையில் வந்துடுச்சு. அன்னைக்கான மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் பிரியாணி, அப்புறம் மட்டன் பிரியாணி, 65, கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் ரைத்தா, இது எல்லாமே தான் அன்றைக்கான லன்ச் மெனு. பிரியாணியுமே லாஸ்ட் ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லாக தம்லேருந்துமே எடுத்துட்டாங்க. உங்கள் எல்லாருக்குமே பெருநாள் எப்படி போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம்தான் நான் இந்த மாதிரி எல்லாரோடைய ஃபேமிலியோடு நான் கொண்டாடியிருக்கேன். ஃபேமிலியோடு கொண்டாடியிருப்பேன். பட் இருந்தாலும் என்னோடய மாமியார் வீட்டு சைடு அந்த சைடு இருந்தோம். அம்மா வீட்டு சைடில் நான் இப்போ தான் எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இது எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கொஞ்சம் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சோம் அப்படின்னா பெருநாளே முடிஞ்சு போயிடுச்சு.